ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக சிம்பிளாக 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு தக்காளி குருமாவும், மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை சாதமும் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கொண்டைக்கடலை சாதம் செய்கிறதுக்கு நான் நைட்டே வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் 2 சுண்டலும் கலந்து 1 கப் அளவு எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண சுண்டலை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஊற வச்ச தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு நான் சைடிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா பண்ண போகிறேன். அதுக்கு நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா உடச்சி விட்ருங்க. தனித்தனியாக வெங்காயம் பிரித்து எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இது கூடயே கொஞ்சமாக கட் பண்ணி குக்கும்பர் சேர்த்துக்க போகிறேன். குக்கும்பர் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் உங்கள்கிட்ட குக்கும்பர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு குக்கரில் பார்த்திங்கன்னா சுண்டல் 5 விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் இன்றைக்கி இந்த சாதம் செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி குருமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக வெள்ளை பூண்டு, ஒரே ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட கட் பண்ணி வச்சுருக்க நல்ல பழுத்த தக்காளியாக 6 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கிருச்சு. இது வதங்கும் போதே கொஞ்சமாக இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூளும் சேர்க்கும்போது இன்னும் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இது கூடயே நான் காரத்துக்காண்டி இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வரதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கசகசா, 10 முந்திரி பருப்பு உடச்சது சேர்த்துக்கலாம். இல்லை கசகசா நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக 2 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 விசில் விட்டு இந்த குருமா சூப்பராக எடுத்து வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜாரில் கொஞ்சமாக அந்த மசாலா ஒட்டியிருக்கு. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதையும் அந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த குருமாவுக்கு ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குருமா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக கொதித்து வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளேயும் நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை குழந்தைங்களுக்கு குருமா ஊற்றி கொடுத்துட்டா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அதுக்குள்ளே நம்ம ரைஸ் தாளித்து விட்டுறலாம். இப்போ கொண்டைக்கடலை சாதம் செய்கிறதுக்கு 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இதோட நீளமாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு இதுக்கு சேர்க்கலை, லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலான்ட்டு. ஏன்னா கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நம்ம அதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து புதினா இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது காரத்துக்காண்டி நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்தளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேக வச்ச 1 கப் அளவு சுண்டலில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா சுண்டலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மசாலாவும் சுண்டலும் நல்லா வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு சாதத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு பத்தாட்டினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுண்டல்லையும் நான் உப்பு போட்டனால தான் லாஸ்ட்டாக உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாம்.